இப்போ துக்கம் கேட்கறதுக்கு என்னங்க? துக்கத்தில் சம்மந்தப்பட்டவங்க என் வீட்டுக்கு வா துக்கம் கேட்குறேன்னு எங்கேயாவது சொல்லுவாங்களா? எங்கேயாவது இதை கேள்விப்பட்டிருக்கோமா? முதல்ல அந்த இடத்துக்கு போகிறதுன்னா சரி, இவர் வந்து லார்டு லபக்தாஸ் மாதிரி ஒரு இது இன்ஸ்ட்ரக்ஷன் டிஜிபிக்கு. அந்த இடமே வந்து கிரீன் காரிடார் ஆக்குங்க, ரோட் பிளாக் ஒன்று கூட இருக்கக்கூடாது, பொதுமக்கள் என்னை வந்து பார்க்கக்கூடாது, இவன் அரசியல்வாதி இவர், பொதுமக்கள் என்னை வந்து இது பண்ணி பொதுமக்களை தடுத்து நிப்பாட்டணும். சரி, அடுத்து பத்திரிகையாளர்களையும் தடுத்து நிப்பாட்டிடணும். இப்போ தான் பிஜேபி கூட நெருக்கமாக போகிறாங்கலாம் செய்தி வருது. அப்போ பிரதம மந்திரி என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் இவரும் ஆரம்பிச்சிட்டார் போல். பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடாது அப்படின்லாம் இவரும் ஆரம்பிச்சிட்டார் போல். இதனால இது எல்லாமே தவறு. இப்போது நம்ம திரும்ப திரும்ப தவறு தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சம்மந்தப்பட்டவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா 2 விதமான அபிப்பிராயம் அவங்களுக்கு மத்தியில் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க, பிள்ளைகளை பறிகொடுத்தவங்க, உறவினர்களை பறிகொடுத்தவங்க, பாவம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. அடுத்து இன்னும் சில பேர் இப்போ இதுக்கு போனார், கூட்டு போனார். நேற்றே ஒரு செய்தி படித்தேன், 2 பேராவது சொல்லியிருந்திருக்காங்க, அது என்னங்க நான் என் மனைவி எழுந்து தவிச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் அவரை போய் நான் எதுக்கு பார்க்கணும், துக்கம் விசாரிக்கிறேன்னு அவர் தானுங்க இங்கே வரணும் அப்படின்னு ஒருத்தர் வருத்தப்பட்டிருக்காரு.